எது நல்ல உணவு, எது கெட்ட உணவு அப்படிங்கிற ஒரு பேசிக் அவேர்னஸ் இல்லாம தான் இங்கே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்களும் சொல்லியும் குத்தம் இல்ல. நான் எந்த இடத்துலயுமே உணவோட முக்கியத்துவத்த பத்தி, இல்ல உணவ பத்தியோ அவங்களுக்கு சொல்லித் தரப்பட்டதே கிடையாது. அது போக இந்த உணவுல இவ்வளோ சத்து இருக்கு, இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, இவ்வளோ ஃபேட்ஸு, இவ்வளோ மினரல்ஸு இதெல்லாம் ஒரு ஓவர் இன்ஃபர்மேஷன் ஆக்கி, மக்கள வந்து எந்த உணவ சாப்பிடணும், எத சாப்பிடணுங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி குடுக்காம, குழப்பத்திலேயே வச்சிருக்கு. ஸோ ரொம்ப சயின்ஸ் பேஸ்டா இல்லாம, ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட்லேருந்து சொல்லணும்னா, ஒரு உணவு நல்ல உணவா, இல்ல கெட்ட உணவான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அது சமைச்ச உணவா, இல்ல சமைக்காத உணவான்னு பாருங்க. எந்தெந்த உணவெல்லாம் சமைச்சிருக்கோ, அது கெட்ட உணவு, செயற்கையான உணவு. எந்தெந்த உணவெல்லாம் சமைக்காம இருக்கோ, அது நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு, இயற்கையான உணவு. இந்த உலகத்துல மனிதனை தவிர வேற எந்த உயிருமே சமைச்சு சாப்பிட்ற உயிரினம் கிடையாது. மனிதன் மட்டும்தான் தன்னுடைய உணவை சமைக்கக்கூடிய ஒரே உயிரினம். எல்லா நேரமும் இயற்கை உணவை சாப்பிட்டு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக மற்ற மிருகங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளோ உணவோட முக்கியத்துவத்தை பற்றி புரிஞ்சிக்காம மருந்து மாத்திரை நம்பி கடைசி வரைக்கும் நோயாளியாக இருந்து வாழ்ந்து அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கோம்.